கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வென்றவர் விஜயதரணி. அதனால் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்ற தனக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் விஜயதரணி. ஆனால் அது கைகூடாமல் போனது. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டதால் அவர் வகித்த சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது கிடைக்கும் என எதிர்பார்த்தார் விஜயதரணி. அதையும் சிலர் லாபி செய்து அவரை விட ஜூனியரான கிள்ளியூர் எம்எல்ஏவான ராஜேஷ்குமாருக்கு கொடுக்க வைத்தனர். இதனால் கட்சி தலைமை மீது அதிருப்தி கொண்ட விஜயதரணி அடுத்த ஒரே வாரத்தில் டெல்லியில் நட்டாவை சந்தித்து தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். அப்போதே வரும் மக்களவை தேர்தலில் பாஜக தலைமை வாய்ப்பளித்தால் போட்டியிடுவேன் என தனது விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவரை கணக்கில் கொள்ளாமல் பழையபடி பொன் ராதாகிருஷ்ணனுக்கே கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தது பாஜக தலைமை. இதனால் ஏமாற்றமடைந்த விஜயதரணி மக்களவை தேர்தலில் வாய்ப்பளிப்பதாக சொல்லித்தான் என்னை பாஜகவில் சேர்த்தார்கள். அதனால் தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தேன். ஆனால் தேர்தலில் எனக்கு வாய்ப்பளிக்காததோடு மட்டுமல்லாது 6 மாதங்களாகியும் எனக்கு எந்த பொறுப்பும் வழங்காமல் இருக்கிறார்கள். இது எனக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்கிறது என சுமார் 10 மாதங்களுக்கு முன்பே பொது வெளியில் புலம்ப ஆரம்பித்தார். இதை பார்த்துவிட்டு குமரி மாவட்ட காங்கிரஸில் இருக்கும் அவரது நலன் விரும்பிகள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் விஜயதரணி நடிகர் விஜயின் தாவேகாவில் இணையப் போகிறார், அங்கே அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப் போகிறார்கள் என சிலர் செய்திகளை சுற்றிவிட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் விஜயதரணிக்கு திமுகவும் அதிமுகவும் ஆஃபர் வைத்திருக்கிறது என்றும் கொளுத்தி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து விஜயதரணியிடமே விசாரித்தோம். அப்போது பாஜகவில் முக்கிய பதவி வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்த்திருந்தது ஏமாற்றம்தான். இருந்தபோதும் பாஜக ஆளும் தேசிய கட்சி என்பதால் கால தாமதமானாலும் முக்கிய தருணத்தில் எனக்கு பதவி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. சட்டமன்ற தேர்தல் வருவதால் தேர்தல் பிரச்சாரத்திலும் வாக்கு சேகரிப்பிலும் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளேன். இதற்கிடையில் நான் விஜய் கட்சியில் இணைவதாகவும் திமுக அதிமுக எனக்கு தூது விடுவதாகவும் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன் என்பதால் எதிர்பார்ப்பில் இருக்கும் சிலர் இப்படியான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். பாஜகவில் இணைந்த நான் மட்டுமல்ல, நடிகர்கள் சரத்குமார், குஷ்பு போன்றவர்களும் பாஜகவில் எந்த பதவியும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை தகுந்த பதவிகளை தாமதமாகவே வழங்குவார்கள். எனக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முக்கிய பதவியை பாஜக வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று சொன்னார் அவர். விஜயதரணி காங்கிரஸில் மன வருத்தத்துடன் இருந்தபோதும் இப்படித்தான் அவர் பாஜக அல்லது அதிமுகவில் இணையப் போவதாக செய்திகள் கசிந்தன. அப்போது விஜயதரணி டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் அவர் வழக்கு ஒன்றுக்காக டெல்லியில் இருக்கிறார் என சமாதானம் சொன்னார் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. ஆனால் கடைசியில் விஜயதரணி பாஜகவில் ஐக்கியமானார். அவர் விஜய் கட்சியில் இணையப் போவதாக சொல்பவர்கள் இப்போது இதையும் நினைவூட்டுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.